அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன். காரணம், ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிக்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியை நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆனால் நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே ஒரு ஓட்டை சேர்த்துறாங்க ஐயா, ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஒருவராக அரவக்குறிச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கிறார், வளர்ச்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார், நேர்மையின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. 100வது தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியிலே 100வது நாளாக 225வது தொகுதியாக 100வது நாளாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் இயற்கை என்ற வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். ஐயா, இந்த சூழலை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த சூழல் திரும்ப கிடைக்காது. மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார். அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் 76% ஐயா. உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு 76% ஆதரவு இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். குடும்பம் கிடையாது, யாரும் இல்லை, வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா, இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல். கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு. எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரிகள் 11 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார். அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கிறார். இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது ஐயா. அதிலே மோடி என்கின்ற மனிதன் 10 ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சரவையில் 75 அமைச்சர்கள் இருக்கிறார். 76 பேரும் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள், மக்களுடைய வரிப்பணத்தை ₹1 சாப்பிட்டு விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு காணாம 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. கரூரை பாருங்க, கரூர் வளரும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும், குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வர வேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கிறார். நேற்று முந்தானத்து போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன். 8,23,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். இதெல்லாம் நம்ம குழந்தை எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க? 8,23,000 கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள். உங்க குழந்தை வந்து பேரனுக்கு பேர வந்துருமா? 86 ஆண்டுகள் வேண்டும். 8,23,000 கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்ன ஐயா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கமிஷன் அடிக்கணும், அவன் கொள்ளையடிக்கணும், கடன் வாங்குறவங்க கமிஷன் அடி. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 5 லட்சம் கோடியில கடன் இருந்தது 8,23,000 கோடி கொண்டு போய் நடத்தியிருக்கிறான். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடன். 44,000 கோடி டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம் ஐயா, இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், உறுதியாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பணமர சமங்கையா. 2 குழந்தை ஒரு வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ, 10 பணமரம் இருந்து அந்த வருமானம் அந்த 10 பணமரம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டிஆர் பாலுவோ ஜெகத் ரட்சகோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மாக் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வந்து கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. 1 லிட்டர் கல்லு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களானே.
120 ரூபா. அடுத்தது பாருங்க, நாம் சொல்வது விவசாய பெருமக்களுக்கு கல்லுக்கடையை திறந்து விடுங்கன்னா, அரவக்குறிச்சி இந்த பகுதியில திமுகவுடைய சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனைமரத்துல கல்லை கட்டி 1 லிட்டர் 120 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். தென்னைகள் வித்துக்கிட்டு இருக்கிறான், தென்னை மரத்துல கல்லு கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா, உறுதியாக இருக்கின்றோம், கல்லுக்கடை திறக்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, எல்லா இடத்திலும் இந்த யாத்திரை நடக்கும் பொழுது மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கை மட்டும் தூக்கணுங்க. உங்களுடைய குடும்பத்துல இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லை என்று சொல்பவர்கள் மட்டும் கை தூக்கும். இதுவரை என் குடும்பத்துக்குள்ள அரசு வேலை வரல. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அங்கையெல்லாம் பெற்று அரசு வேலைக்கு வரும் பொழுது எந்த குடும்பத்திலே இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லையோ அரசு வேலை முதல்ல அந்த குடும்பத்திற்கு எட்டி பார்க்கும். முதல் ரைட் உங்களுக்கு. அதற்கு படிச்சிருக்கணும், உங்க குழந்தை ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். எத்தனையோ குழந்தைகள் டிகிரி படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை இல்லை. ஆனால் நாங்கள் முன்மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இதிலும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் குரூப் 4, 3, 2, 1 டிஎன்பிஎஸ்சி இருக்கு. அதுல ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து இதுவரை இந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வரவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முதல் தலைமுறை அந்த குடும்பத்தில் இருந்து அரசு வேலை யாருக்கு வேண்டுமோ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அதில் தயாராக இருக்கிறோம். ஐயா, எனக்கு கல்வி, என்னை போன்ற மனிதர்கள் ஏதோ பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து நல்ல ஒரு தந்தை தாய் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் மிக குறிக்கோளோடு இருந்து நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும். அதன் மூலமாக அவர்களையும் வருத்தி கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை எந்த விதத்திலும் கூட குறையில்லாமல் கொடுத்தார். அதற்கு முன்னால் நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கே வரும்பொழுது நம்முடைய கனிபாய் கடையை தாண்டி வந்தேன். நம்முடைய இஸ்லாமிய நண்பர் கனிபாய் என்ன இருக்கிறான். நான் பல இடத்துல பலமுறை ஐயாட்ட சொல்லுவேன், கனிபாய் சொல்லுவேன், நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறேன்னா 40% பங்கு உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஒரு முறை கனிபாய் கேட்டார், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கடை இருக்கு, ஏங்கன்னு கேட்டார். இப்ப கனிபாய் சொன்ன, இல்லண்ணே, நான் சின்ன பையனா இருக்கும் போது எனக்கு ஒரு இந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் தேவைப்படும். திருச்சியிலிருந்து அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி கரூருக்கு வரும். அதை கரெக்டா கனிபாய் கரூர்ல போன் பண்ணி ஒரு பஸ்ல போட சொல்லுவாரு. அந்த பஸ் கரெக்டா இந்த பக்கம் எலமேட்ல வரும். சின்ன தராத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கனிபாய் அந்த பேப்பர் எடுத்து அதை இங்கிருந்து எங்க ஊருக்கு வர ஒரு சின்ன மினி பஸ்ல போட்டு விட்டுருவாரு. ஒருவேளை அன்னைக்கு பேப்பர் தவறி போனா யாராச்சும் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பேப்பர் படிப்பதற்கு நான் எவ்வளவு இந்த ஊர்ல கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுங்க. திருச்சியிலிருந்து வரக்கூடிய பேப்பர் 3 பஸ் மாதிரி வரும். எங்களுக்குரிய கனிபாய் ஒரு நாளும் கூட அந்த பேப்பர் மிஸ் ஆகாம போடுவாருங்க ஐயா. என் தந்தையும் கனிபாயும் ஒரு காரணம். ஒரு நாளும் ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வருவது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஐயா. ஒரு நாள் தவறு இல்லாம வந்து சேரும், என்ன பிரச்சனையாக இருந்தா. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லை. தரமான கல்வி என்பது எட்டாக்கல்வி. கான்வென்ட் ஸ்கூல் 1.5 லட்சம் 2 லட்சம், சென்னைக்கு வாங்க 5 லட்சம் எல்கேஜி பீஸ் கொடுக்கணும், 5 லட்சம். அவர்தான் தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை ஒரு மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம். 2 நவோதயா பள்ளி, 2 நவோதயா பள்ளிகளுக்கும் தமிழகத்தில் அதை காமராஜர் பள்ளி என்கின்ற பெயரை வைப்போம். காமராஜர் பள்ளி, அந்த 2 பள்ளி. எப்படி ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைப்போம். தெரியலையே பட்டிக்காட்டுக்கு வர்றது. எனக்கு ஏன் பட்டிக்காட்டிலிருந்து நம்முடைய சொந்தங்கள்லாம் நகரத்தை நோக்கி போறாங்க? நகரத்துல போய் தங்கிக்கலாம், அங்க நல்ல ஸ்கூல் இருக்கு, அங்க போய் ஒரு தொழில் பார்த்துக்கலாம். எல்லாம் கிராமத்தை விட்டு அப்படித்தாங்க போறோம். கிராமத்துல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறான். 2 ஆடு மாடு 2 மாடு, பெரியவங்க 2 பேர் தான் உள்ளூருக்குள்ள இருக்கிறான். அதை எல்லாம் உடைப்பதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதுக்கு நான் சொல்றாங்க ஐயா, எங்களை பொறுத்தவரை ஒரு திட்டம் இருக்கு. ஏதோ அண்ணாமலை வந்தாரு, தலைவர்கள் வந்தாங்க, மைக் எடுத்தாங்க, வாய்க்கு வந்ததை பேசினாங்க, கிளம்புனாங்க என்பது இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சிந்தனையோடு டாஸ்மார்க் ஒழிக்கப்பட வேண்டும், கல்லுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும். நாம் யாரையும் குடிக்காதீங்கன்னு யாரையும் சொல்லிங்க. ஜனநாயக நாட்டுல ஒரு மனிதனுடைய வாயை பொத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்க, கல்லுக்கடை இருக்கு, நாங்கள் திறந்து வைக்கின்றோம், அதை பார்த்துக்கிட்டே என்னால சொல்ல முடியுங்க ஐயா. அதே நேரத்தில் தரமான கல்வியை கிராமத்தை நோக்கி கொண்டு வருகின்றோம் என்று சொல்லுகின்றோம்.
அதே நேரத்தில் ஒரு கிராமம் மட்டும் என்ன பாவம் செய்தது? 3 நதிகள் அந்த கிராமத்துக்குள்ள போய் கூட நீர் மேலாண்மை இல்லாம அந்த கிராமம் என்னங்க பாவம் செஞ்சுச்சு? எல்லா கிராமத்துக்கும் பட்ஜெட்ல முதல் பட்ஜெட்லயே ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி நீர் மேலாண்மைக்காக ஒதுக்கக்கூடிய தன்மை பாரதிய ஜனதா கட்சி. எதுக்கு நான் சொல்றேன் ஐயா, இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா கமிஷன் எங்கேயும் அடிக்க முடியாது.